நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது புரட்சி நியூஸ் நேரலை செய்திகள். திண்டுக்கல்லில் குடிநீர் பிரச்சினை பற்றி பேசி வரும் திமுக வேட்பாளர் ஐ.பி. செந்தில்குமார் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பேசிய அதிமுக வேட்பாளர் சீனிவாசன், நாங்கள் என்ன செய்ய முடியும்? மாநகராட்சியின் மேயராக அவங்க கட்சியை சேர்ந்த பெண்மணி தான் உள்ளார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குடிநீர் பிரச்சினை, சட்ட ஒழுங்கு பிரச்சனையை தீர்ப்போம் என அதிமுக வேட்பாளர் சீனிவாசன் பேசினார். புரட்சி நியூஸ் செய்திகளுக்காக ஆசிரியர் புரட்சிதாசன். தினசரி நேரலை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள புரட்சி நியூஸ் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். குடிநீர் கொண்டு வந்து 15 நாளைக்கு ஒரு கொடுத்த தண்ணீரை தினசரி கொடுத்து வந்தோம். இப்போ அவர் பேசுறாங்க திமுக வேட்பாளர், அவர் எங்க போனாலும் குடி தண்ணீர் இல்லைன்னு சொல்றாங்களா கிராமத்துல, நம்ம டவுன்ல. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியுங்க? மேயரா இவரு திமுக அம்மா இருக்காங்க, துணை மேயரா இன்னொருத்தர் இருக்காரு. எங்க மேயர் இங்க இருக்கிறார், நம்ம மேயர் முதல் மேயர் கை கூடப்பா துணை மேயர் பரதராஜ் ஐயா. இவர் இருக்கும் போது எல்லா பகுதியிலையும் நம்முடைய வாய்க்கால் பிரச்சனை, கல்வாய் பிரச்சனை எல்லாமே பிரமாதமா போச்சு. ஆனால் அங்க கிராமம்னு எடுத்துக்கிட்டா சேர்மன், ஒன்றிய சேர்மன் இருக்காங்க, கவுன்சிலர் இருக்காங்க, எவனும் எந்த வேலையும் பார்க்கறது இல்லை. நாங்க எங்களுடைய எம்எல்ஏ நிதியிலிருந்து ரோடுகள் மற்றதை போட்டிருக்கோம். அது யாரும் ஒன்றும் திருட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அவர் கேட்கிறார், எம்எல்ஏ நிதியிலிருந்து இத்தனை கோடி வந்திருக்கு, என்ன பண்ண, என்ன ரோடு போட்டுட்டாங்க, வீடுக்காக கொண்டு போக முடியும்? அப்பா திமுக எம்எல்ஏ திமுக மந்திரிகள் என்ன செய்ய முடியுமோ, என்ன செய்தார்களோ அதைத்தான் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எதிர்கட்சியில் திமுக என்ன செஞ்சாலும் நாங்க எதிர்கட்சியை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா எல்லா வேலையும் ஐ.பெரியசாமி கிட்ட இருக்கு. அவர் செஞ்சுதான் எதுவும் கிடையாது. சும்மா திமுக மண்டல அதிகாரி அந்த அதிகாரி அலைவாங்க தவிர மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை. ஆட்சிக்கு வந்தால் இவ அத்தனையும் மாறி குடிநீர் பிரச்சனை இருந்தால் அது இருக்குதுனாக்கா அதுக்கு நாங்க எல்லாம் சரி செஞ்சிடறோம். மற்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாமே பார்த்துக்கிறோம். இப்ப நாங்க இந்த நாட்டாம அழகர் சாமி ஐயா